சீரியல் நடிக்கும் போதே முடிவு பண்ணதான். அதுக்காண்டி எந்த ஆடிஷனும் போக மாட்டேன். படம் ஏதாவது வாய்ப்பு வந்தாலும் சரி இதுல இருந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம்ட்டு. ஸோ சேம் அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ நீங்க ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரு சீரியல்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற குடும்பத்துல ஒரு பையனா நீங்க பிரதிபலிச்சீங்க. அந்த குடும்பத்து பையன் வந்து இப்போ திரைக்கு வரும்போது அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? ஏத்துப்பாங்களான்ற மாதிரி பயம் இருக்கா? இல்ல பயம் இல்ல, எனக்கு ஒரு எப்பவுமே கொஞ்சம் பாசிட்டிவா மைண்ட் செட் பண்ணிப்பேன் நான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாண்டியன் ஸ்டோர்ல அவங்க வீட்டு பையனா பார்த்தாங்க எல்லாருமே. ஸோ அதே மாதிரி அவங்க வீட்டு பையன் நான் பார்த்த ஒரு ஆளு அடுத்து படம் நடிக்கிறான்னும் போது அவங்க கண்டிப்பா அந்த தாட்டில் தான் தேட்டருக்கு வருவாங்க. தேட்டருக்கு வந்து அதுலயும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்தபடியா ஒரு ஹீரோவா ஏத்துப்பாங்க. ஸோ அதான் பட் பாசிட்டிவா வச்சுக்கலான்ற மைண்ட் செட்ல ஏத்துப்பாங்கன்றதுதான். மறுபடியும் இதே கொஸ்டின் தான் கேட்க போறேன். என்னன்னா பாண்டியன் ஸ்டோர்ல அண்ணன் தம்பிங்க சீரியல் லாஸ்ட் கடைக்குட்டியா தான் கண்ணன் வந்திருப்பாரு. கடைக்குட்டியா வந்த கண்ணன் இப்போ தமிழ் சினிமால வந்து ஒரு ஹீரோவா வந்திருக்கீங்க. அதாவது